நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று, கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும், வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை, தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை, தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை, பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அமுதா கண்ணுல கார்த்திக் படக்கூடாது. சாகாம உயிரோட திரும்பி வந்துட்டா அமுதா மறுபடியும் அவ சாகணும். அப்பதான் நம்ம எல்லா திட்டமும் நிறைவேறும். அமுதா உயிரோட இருந்தா எதுவுமே நடக்காது. ஐயோ, இந்த கூட்டணிக்கு நான் வரல, என்ன விட்டுடுங்கப்பா. 50 லட்ச ரூபா செலவு பண்ணது போக மீதி கொடுத்துறேன், என்ன தயவு செஞ்சு விட்டுடுங்க. என்னடா சொல்ற? விட்டுருணுமா? மரியாதையா 50 லட்சத்தை திருப்பி கொடு. மீதி தராராமா அவரு? எனக்கு என்ன பிச்சை போறியா நீ? என்ன பண்ற பாரு. ஐயோ வேணாம், சொன்ன கேளுங்க, விடுங்க. சித்ரா, அவன் என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. போக சொல்ல அவனை. அவன் இங்க நின்னா கொலை பண்ணிடுவான் அவனை. ஏங்க நீங்க போங்க, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். போங்க. உனக்கு அறிவே இல்லையா? அமுதாவை கொலை பண்ணாம விட்டா அது கூட தப்பு இல்ல. ஆனா எதுக்கு அவளை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்த? வெளியூருக்கு எங்காவது அனுப்பி வச்சிருக்க வேண்டியதானே? இங்க இருக்கிறதுனால ஏன் கண்ணில் பட்டா?
பைத்திய மாதிரி காரியத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கிறியே. என்ன சித்ரா விளையாடுறியா? எல்லார்கிட்டயும் நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்க, மத்தவனை தூண்டி விட்டுட்டு இருக்கியா? என்கிட்ட வேணாம், அவன் என்ன அடிக்கிறான், நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? அந்த நேரத்துல பேசாம இருக்கிறதா புத்திசாலித்தனம். அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாதான் உன்னை காப்பாத்த முடியும். இல்லன்னா அவர் என்னையும் சந்தேகப்பட்டுருவாரு. கம்பி மேல நடக்கிற மாதிரி நீ காய நகர்த்திட்டு இருக்க, மாட்டின அவ்வளவுதான். என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். அட்வைஸ் பண்ணதெல்லாம் போதும், போ. அதிகம் பேசாத, ஆயுள் கம்மி, போ. என்னங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? நீங்க தான் எதுவும் பேசாம ரொம்ப அமைதியா இருக்கீங்க. நீங்க டென்ஷனா இருக்கிறத பார்த்தா ஏதோ பிரச்சனை நடந்திருக்கும் போல தெரியுது. அது எந்த பிரச்சனைன்னு கேட்டு உங்களை ஏன் சங்கடப்படுத்தணும்னு எதுவுமே கேட்காம நின்றுட்டு இருக்கேன். அப்ப பிரச்சனை உருவாயிடுச்சுன்னு கன்ஃபார்மா நம்புறீங்க? அதான் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. சொல்லு. அப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டீங்களா? கேட்க பயமா இருக்கு, இருந்தாலும் கேக்குறேன். என்ன பிரச்சனை? சொன்னா டென்ஷன் ஆக மாட்டீங்களே? மாட்டேன், சொல்லு. என்னையே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுக்குதான் எந்த பிரச்சனைன்னு கேட்க மாட்டேன்னு சொன்னது. அப்போ பயமா இருக்கா? பின்ன இருக்காது. பிரச்சனை என்னன்னு தெரியாமலேயே பயம் வந்தா எப்படி? நான் ஒரு பயந்தாங்கோலிங்க. நீங்க பயப்படுவீங்கன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு பயப்படுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? இப்பவே இப்படி பயப்படுறீங்களே, நாளைக்கு என்ன கூட்டிட்டு போய் ஊரை விட்டு ஓடி போனா எப்படி என்ன காப்பாத்த போறீங்க? அப்போ விஷயம் கண்டிப்பா நம்ம லவ் மேட்டர் தானே? ஆமா, நம்ம லவ் பண்ற விஷயம் எங்க அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு. என்னங்க இப்படி தகச்சு நிக்கிறீங்க? எப்படி தெரிஞ்சது? யார் சொன்னாங்க? உங்க அம்மா என்ன சொன்னாங்க? அதுக்கு நம்ம 2 பேரும் பிரிச்சுடுவாங்களா? ஆமா, எனக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு நீ ஒத்துக்கிட்டியா? ஆமா, எங்க அம்மா செத்துருவேன்னு என்ன மிரட்டினாங்க. எனக்கு வேற வழி தெரியல. அப்ப என்னோட கதி? வெரி சாரி. வெரி சாரியா? இதுக்காக பானு உன்னை இத்தனை நாள் சின்சியரா லவ் பண்ண, கடைசியா தாயும் மகளும் சேர்ந்து என் வாழ்க்கையில என்ன பானு இப்படி சிரிக்கிற? கடைசியா உன் மேல வச்சிருந்த லவ்வ காமெடி ஆக்கிட்டல்ல? ஐயோ, நான் சொன்னது உண்மை நம்பிட்டீங்களா? அப்ப அது உண்மை இல்லையா? இல்லையே. அப்போ உங்க அம்மாவுக்கு நம்ம லவ் விஷயம் தெரிஞ்சிடுச்சு தானே? தெரிஞ்சிருச்சுங்க. என்ன சொன்னாங்க? நம்ம கல்யாணத்துக்கு அவங்க சம்மதிச்சிட்டாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த வந்த உடனே சொல்லாம எதுக்கு என்ன டென்ஷன் பண்ண? ஒருவேளை நம்ம பெரிய சூழ்நிலை வந்தா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். உன் விளையாட்டுக்கு நான் தான் கிடைச்சனா? என்ன ரொம்ப பயந்துட்டீங்களா? இன்னொரு முறை நானும் நீயும் பிரியறத பத்தி விளையாட்டு கூட சொல்லாத பானு, என்னால அதை தாங்கவே முடியாது. உங்களை விட்டு பிரியறத என்னால மட்டும் தாங்கிக்க முடியுமா? சரி, அதை விடு. உங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களா இல்லையா? உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? என்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்க, क्वेश्चंस எல்லாம் ஈஸியா தான் இருக்கும். பக்கத்துல நீ தானே இருக்க போற, காப்பி அடிச்சிட மாட்டேன். நான் காப்பி அடிக்க விட மாட்டேனே. ஏய் ப்ளீஸ் பா, என்ன எப்படியாவது பாஸ் ஆக்கி விட்டுருப்பா. சரி சரி, கவலையே படாதீங்க. எப்படியாவது உங்களை பாஸ் பண்ணி விட்டுடுறேன். கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும். ஓகேவா?
மாமா ஏன் மாமா சாப்பிடல? பிடிக்கலாமா? அமுதாவை நினைச்சு இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகிறது மாமா? உடம்பு நாசமா போகட்டும், எனக்கு கவலை இல்லை. இப்படியே நான் செத்தாலும் பரவாயில்ல, என் அமுதா கிட்ட நான் போய் சேர்ந்துருவேன். அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. அமுதாவை இழந்துட்டு நாங்கெல்லாம் தவிக்கிறது பத்தாதா? எனக்கும் அப்பாக்கும் உங்களை விட்டா வேற யாரு இருக்கா? எங்க அப்பா 2 பொண்ணுங்களை பெத்தாரே தவிர பிள்ளைங்களை பெத்துக்கல. அந்த குறைய நீங்க தான் தீர்த்து வச்சீங்க. அப்பா எல்லாத்தையும் சொன்னாரு, அதான் ஓடி வந்தேன். நீங்க சரியா சாப்பிடல, தூங்கலன்னு சொன்னாரு. அத கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கும் தூக்கம் வரல, பசிக்கவும் இல்ல. வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு இழப்புக்கே இடிஞ்சு உட்காந்துட்டா அப்புறம் எப்படிதான் வாழறது மாமா? அக்கா போனதுல எனக்கும் கவலை இருக்கு, சோகம் இருக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டு தான் நானும் இருக்கேன். எல்லா சோகத்தையும் மனசுல போட்டி வச்சிருக்கேன். சின்ன பொண்ணு நானே இப்படி இருக்கேன், நீங்க என்னடானா? ஏன் உணர்ச்சி வசப்பட்டு நீ அப்படிலாம் பேசுற? எல்லாம் சரி, இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னடா அமுதாவை மறக்க முடியல. முடியாது மாமா, அது எனக்கும் தெரியும். அதுக்காக இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? ஆபீஸ்க்கும் போறதில்ல. மேனேஜர் போன் பண்ணாரு, எல்லா வேலையும் அப்படியே கிடக்குதான். நீங்க ஆபீஸ்க்கு வந்தாதான் எல்லா வேலையும் நடக்கும்னு சொல்றாரு. நானும் மனுஷ சாந்தி, மிஷின் கிடையாது சுவிட்ச் போட்டா ஓடுறதுக்கு. எனக்கு நீ இதே இருக்கு, அதுல பந்த பாசம் இருக்கு, ஆசை அன்பு இருக்கு. வெறும் ஜடமா என்னால வாழ முடியாது. நான் ஜந்து இல்லை, அதை நீயும் உங்க அப்பாவும் புரிஞ்சுக்கங்க. கம்பெனி, ஆஃபீஸு, வேலை அது இதுன்னு பேசுற. நான் உங்க அப்பாட்ட இருக்க சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு அமுதா கல்யாணம் பண்ணிக்கல. அவளை நேசிச்சேன், என் உயிருக்கு மேல விரும்பினேன். அவளோட வாழ்ந்து குழந்தை பத்துக்குன்னு இப்படிலாம் வாழ்ந்தோன்னு ஆசைப்பட்டேன். அது எல்லாமே போயிடுச்சு. மாமா பேசும்போது அவரை எதிர்த்து எதுவுமே என்னால் பேச முடியல. அதான் எதுவுமே சொல்லலை. உன்னை என் தங்கச்சியா... மாமா, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. என்ன உங்க அமுதாவா நினைச்சுக்கோங்க. அமுதா இடத்துல இருந்து உங்களுக்கு எல்லா வித உதவியும் நான் செய்யறேன் மாமா. வாங்க மாமா, சாப்பிடலாம் வாங்க. என்ன பண்ணு, எப்படி இருக்க? பேசாம இங்க இருந்து போயிடுங்க. அப்புறம் நான் கூச்சல் போட்டு ஊரை கூப்பிட்டேனா உங்களுக்கு தான் அசிங்கம். கூச்சல் போட்டு ஊரை கூட்டு பானு. நான் அசிங்கப்பட்டதா உனக்கு சந்தோஷம்னா நான் அசிங்கப்படுறேன். இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும்? நீ எப்படி இருக்க பானு? நான் நல்லதா இருக்கேன். நீங்க கிளம்புறீங்களா? உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன் பானு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பானு அப்படி பாக்குற? சத்தியா தான் பேசுறேன்னு உனக்கு ஆச்சரியமா இருக்கா? உண்மையாதான் பானு சொல்றேன். என்னாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியல. நீயாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். நீ நல்லா இருக்கணும் பானு. ரொம்ப தேங்க்ஸ். உன் மேல உள்ள ஆசையிலதான் உன்னை கடத்திக்கிட்டு போய் தேவையில்லாத இம்சையெல்லாம் கொடுத்த. சாரிடா பானு. அது தப்புன்னு எப்ப நீங்க உணர்ந்துட்டீங்களோ அப்பவே நான் உங்களை மன்னிச்சுட்டதா அர்த்தம். நிஜமாவே உனக்கு ரொம்ப நல்ல மனசு பானு. மத்த பொண்ணுங்களா இருந்தா இந்நேரம் என் மேல கேஸ போட்டு உள்ள தள்ளிருப்பாங்க. சரி, அதை விடுங்க. நீங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? நானா? இனிமே என் வாழ்க்கையில கல்யாணம்ன்றது நடக்க போறதே இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? உன்னை மனசார நேசிக்கிறேன் பானு. உன்னை நினைச்ச மனசால வேற ஒருத்திய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது பானு. அதுக்காக காலம் முழுக்க கல்யாணம் பண்ணிக்காம அப்படியே இருந்துட போறீங்களா? இல்ல, காலம் முழுக்க உன்னையே நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறேன். ஐயோ, ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், அதுதான் என்னோட ஆசை. கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது உன்னோடதான் பானு. அந்த குடுப்பனை எனக்கு இல்லன்றப்போ கல்யாணம் எனக்கு ஒரு கேடா? இப்படி எல்லாம் பேசுறதுனால என் மனசு மாறிடும் நினைக்கிறீங்களா? காதலுங்கிறது அன்போட வெளிப்பாடு. தன்னால மனசுக்குள்ள அதுவா வரணும், வேற யார் சொல்லியும் வரக்கூடாது. ஐயோ பானு, சத்தியமா நான் அந்த அர்த்தத்துல பேசல. என்னன்னே தெரியல, உன்னை பார்த்த உடனே இப்படிலாம் பேசி உளறிட்ட. சாரிடா பானு. நீங்க என்ன காதலிச்சது உண்மைனா
என் கண்ணு முன்னாடியே நீங்க இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். அப்பதான் நான் உங்களை நம்புவேன். என்ன நீ கல்யாணம் பண்ணாதது கூட இவ்வளவு பெரிய தண்டனையா எனக்கு தெரியல. ஆனா இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கறியே, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறது சந்தோஷமான விஷயம் தானே. இது எதுக்கு நீங்க தண்டனை எடுத்துக்கிறீங்க? எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா எனக்கு அது எனக்கு நானே கொடுக்கிற தண்டனையா இருக்கும். உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. புரிஞ்சிருந்தாதான் நீ எனக்கு கிடைச்சிருப்பே பானு. நடந்து முடிஞ்சது பத்தி எல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? நடக்க போறத பத்தி யோசிங்க. எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். திரும்பவும் நீ எனக்காக துளி கூட கவலைப்பட வேண்டாம். என்னால நீ பட்ட வேதனை எல்லாம் போதும். மறுபடியும் எனக்காக கவலைப்பட்டு கஷ்டப்படுத்த நான் விரும்பல. ப்ளீஸ் சத்யா, மறுபடியும் என் மனசை நோகடிக்காதீங்க. என்னாலதான் நீங்க காலம் முழுக்க தனி மரமா ஆனீங்கன்னு அந்த அவசொல் எனக்கு வேண்டாம். இப்ப சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா அது உங்களுக்கு சந்தோஷமா? என்ன பானு இப்படி எடுத்தறிஞ்சு பேசுற? நீ நல்லா இருக்கணும் பானு. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மட்டும் கட்டாயப்படுத்தாத. வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ற அளவுக்கு என் மனசுல தைரியம் இல்ல. உனக்காக தான் அந்த முயற்சியை நான் பண்ண போறேன். ஆனா உடனே என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கொஞ்ச நாள் ஆகணும் பானு. நல்ல டைம் எடுத்து யோசிங்க. யாருக்காகவும் நம்ம வாழ்க்கைய நம்ம இழந்துடக்கூடாது. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நான் கிளம்புறேன். என்ன சித்ரா, எல்லா திட்டமும் தோல்வியில முடியுதுன்னு கவலையா இருக்கியா? என்ன சொல்றீங்க சாந்தி? என்ன திட்டம் தோல்வி? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலையே. சூப்பர் சித்ரா, புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலும் ஆட்டுற கதையெல்லாம் இருக்கு. சாந்தி, உங்கள மாதிரில எனக்கு கற்பனை பண்ணி பேச தெரியாத. உங்க கம்பெனில நான் வேலை செய்யறேன், அவ்வளவுதான். நீங்க ஏன் முதலாளி? அமுதா மேடம் மாதிரி உங்களையும் நான் மதிக்கிறேன். ராம்குமார் சார் உங்க கம்பெனி எம்டி, அதனால அவரையும் மதிக்கிறேன். வேற எதுவுமே எனக்கு தெரியாத. சித்ரா, நீ எங்க அக்காவை ஏமாத்தலாம், ஆனா என்கிட்ட உன் பாச்சா பலிக்காது. இங்க பாருங்க சாந்தி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீங்களே ஏதாவது நினைச்சுக்கிட்டு என்ன அவமானப்படுத்தாதீங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு. நீங்க பணக்காரங்க, எப்படி வேணாலும் வாழ்வீங்க. நாங்க இல்லாதவங்க. அதுவும் பொண்ணுங்கள ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. எங்க வீட்டுல எனக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காங்க. நானும் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்தணும். எனக்கு மாப்பிள்ளைய வரப்போறவரு என் மேல எந்த சந்தேகமும் படக்கூடாது. ஏதாவது பேசி என் எதிர்காலத்தை பாழாக்கிடாதீங்க. சித்ரா, நீ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறேன்னு சொன்ன, அவர் யாருன்னு சொல்லவே இல்லையே. என்ன அதிர்ச்சியா இருக்கா? என் அக்காவை கொண்டுட்டு ராம்குமார் தனிமரமா ஆயிடுவாரு. அவரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு மொத்த சுத்தியும் திருடலாங்கிற திட்டம் தானே? சாந்தி, அதிசயமா பேசுறீங்க. கொலை, சொத்து அபகரிப்பு இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. உங்க கம்பெனில வேலை செய்யறேன், சம்பளம் வாங்குறேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். கிரிமினல் புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. அப்போ எனக்கு இருக்கா? நான் அப்படி சொல்லலையே. நான் ஒண்ணு சொன்னா கோபப்பட மாட்டீங்களே. என்ன சொல்ல போற? என்ன பத்தி சொன்னீங்களே, உங்களை பத்தி நான் சொல்லட்டுமா? ஏய், என்ன பத்தி என்ன சொல்ல போற? அவ்வளவு தைரியமா உனக்கு? உண்மையை சொல்ல எதுக்கு தைரியம்? அதான் உங்க அப்பாவை அனுப்பி வச்சு எம்டி மீட் பண்ணி பேச வச்ச. அப்புறம் நீயும் முயற்சி பண்ண. அது நடக்குமா நடக்காதான்னு தெரியல. அந்த குழப்பத்துல தான் என்ன வேவு பார்க்க வந்திருக்க. போதுமா, இன்னும் விளக்கம் வேணுமா?
பணம் இருக்கு. தேவை ராம்குமார். அதுக்கு தானே இந்த அட்டெம்ப்ட். உண்மை சொல்ல நான் யாருக்கு பயப்படணும்? உண்மையா? உங்க அக்காவை எம்டிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதே உங்களுக்கு ராம்குமார் சார் மேல ஒரு கண்ணு. இது எப்படி இவளுக்கு தெரிஞ்சதுன்னு ஆச்சரியமா இருக்கா? என்ன கதை விடுறியா? எனக்கு கதைலாம் தெரியாத. அமுதா மேடம் இயற்கையா செத்தாங்களா இல்ல கொலை செய்யப்பட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு நிச்சயம், உங்க அக்கா இருந்த இடத்துல நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கு இப்ப தானே வழி கிடைச்சிருச்சு. சித்ரா, நீ புத்திசாலின்னு தெரியும். ஆனா இவ்ளோ புத்திசாலியா இருப்பேன்னு எனக்கு தெரியாது. சரி, உனக்கு ஒண்ணு சொல்றேன்.